ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டின் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் நீங்கள் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14 நாள் 2026 செவ்வாய்க்கிழமை சுமார் காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி 8:26 நாளைக்கு ரிஷபலக்னம் செம்ம நவாம்சத்தில் மங்களகரமாக பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் உள்ள மிகப்பெரிய கிரக பேச்சிலை வைத்து தான் இந்த பராபவ வருஷத்தை ஆண்டிய பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த ஆண்டில் நடக்க இருக்க மிகப்பெரிய கிரக பேச்சுகள் என்றால் குரு பகவானும் ராகு பகவானும். குரு பகவான் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி மாதம் சனிக்கிழமை 31/10/2026 சனிக்கிழமை பகல் 2:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 24 ஜனவரி 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 46.55 நாழிகை அளவில் திருக்கணித குருப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசிக்கு கடகராசிக்கு திரும்புகிறார். ராகுகேது பகவான் அடுத்த மிகப்பெரிய கிரக பயிற்சியாக அமைகிறது. கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 5, 2026 சனிக்கிழமை இரவு 10:33 மணிக்கு சூரிய உதயாதி 40.14 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு, கேது பகவான் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த கிரக பயிற்சிகளை வைத்து இந்த பிரபாவ வருட பலன்களை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். பிரபாவ புத்தாண்டில் கண்டக சனியின் ஆதிக்கத்தோடு பிறக்கிறது கன்னிராசிகளுக்கு. கன்னிராசி அன்பர்களே, பிரபாவ புத்தாண்டில் கண்டக சனியின் ஆதிக்கத்தோடு பிறக்கிறதால் ஆரோக்கியத்தில் தொல்லைகளும் அமைதி குறைவும் உண்டாகும். எனினும் திசாபுத்தியும் பலன் பெற்று பிறப்பவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. குறிப்பாக சப்தமஸ்தானத்தில் குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் கௌரவம், அந்தஸ்து உயரும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாக சனி விளங்குவதால் பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் குரு மற்றும் ராகு கேதுகளின் பயிற்சி நிகழ்விருக்கிறது. ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சியின் பொழுதும் பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும். கண்டக சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் இந்த ஆண்டு முழுவதும் சனிக்கிழமை விரதமும் சனி பகவான் வழிபாடும் அவசியம் ஏற்படுகிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அவ்வாறு கடகராசியில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அவர் 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் குருவின் பார்வை பதியும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். இதுவரை உங்களை விட்டு விலகி இருந்த சொந்தங்கள் இனி பகைமறந்து வந்திணைவர். பாகப்பிரிவினையில் இருந்த எழுபறி நிலை மாறும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் நேரம் இது. ஆரோக்கிய தொல்லைகளாகவும் உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் முன்னின்று நடத்துவீர்கள். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். பிள்ளைகளின் திருமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். கடமையில் கண்ணும் கருத்தமாக இருப்பீர்கள். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும். உயரதிகாரியின் சில நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையும். திசாபுத்தி பலமாக இருந்தால் அதிக அளவில் அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் கலத்திரஸ்தானம் பலப்படுகிறது. எனவே மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த சமயத்தில் சுப செய்திகள் வந்து சேரும். திருமணமாகாத இளம்பெண் ஆண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கைக்கு வந்து சேரும். ஊதிய உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற பணிபுரிந்த இடத்தில் தம்பதியருக்கு இப்பொழுது ஒன்று சேர்ந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் வரும். தம்பதி ஒற்றுமை அதிகமாகும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடந்து வெற்றியை பெறுவீர்கள். சிம்மராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது
4, 6, 8 ஆகிய இடங்களை பார்வை பதிகிறது. எனவே அந்த இடங்கள் அனைத்தும் புனிதமடைகின்றன. சுகஸ்தானம் எனப்படும் 4ஆம் இடத்தில் குரு பார்வையின் பதிவதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற சம்பவங்கள் நடைபெறும். பழைய காலங்களில் பழைய வாகனங்கள் பழுதுவை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் உத்தியோகத்தில் உயர்நிலை அடைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வைத்து கூட தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள். தாங்கள் செய்யும் புது முயற்சிக்கு மாற்றினத்தவர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். உற்சாகத்துடன் பணிபுரிந்தவர்கள் மாற்றத்தில் மற்றவர்களின் உள்ளத்தில் இடம் பிடிப்பீர்கள். குரு பகவான் அஷ்டமத்தில் பார்வை பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அலைச்சலுக்கு ஏற்பட்ட ஆதாயம் உண்டு. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பல நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு யோகம் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும். போட்டிக்காக வைத்திருந்த பிரச்சனைகள் நல்ல வெற்றி பெறுவீர்கள். உங்களுடன் போட்டி போடுபவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண்பொழிகள் வந்து அகலும். இழந்த பதவியை மீண்டும் பெறுவீர்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். இக்காலத்தில் குருவினை வணங்குவது நல்லது. இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 5ஆம் இடத்தில் வருகிறார். அதே சமயம் கேது பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமாக சஞ்சரிக்கும் ராகுவால் புனித பயணங்கள் அதிகரிக்கும். கொடிகட்டி பரப்பீர்கள். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக நடைபெற்று வந்த பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரம் சூடுபிடிக்கும். எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும். லாபஸ்தானத்தை கேது சஞ்சரிப்பதால் கேதுவால் தொழிலில் லாபம் உண்டாகும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களின் ஆதரவோடு பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அயல்நாட்டு முயற்சிகள் அனுகூலம் தரும். புதன்கிழமை தோறும் கண்ணபிரான் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். கிருஷ்ண கவசம் படிப்பது வழிபாட்டை கேட்பது சிறப்பை தரும். மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு 80% நன்மையை தருவார். இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் எல்லா ஆண்டுகளும் உங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழியுரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.